விரிஞ்சிபுரம் காளைவிடும் திருவிழா 2022. வட மாவட்டம் எருதுகட்டிலே ஒரு முக்கியமான வீதி. பாரம்பரியமாக காளைவிடும் திருவிழா ரொம்ப பேர் போன ஊர்னா விரிஞ்சிபுரம். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறைய பாய்ச்சல் காளைகளும் எருமை மாடுகளும் எடுத்து வந்து விடுவாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் எருது விடும் திருவிழா. 2022ஆம் ஆண்டு எருது விடும் திருவிழா எப்படி நடந்துச்சுன்னு நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். நிறைய முன்னணி காளைகள் பங்கு பெற்றது. பரதராமி ஜான்சினா, வாணியம்பாடி சூப்பர் ஸ்டாரு, மிட்டூர் புலி, வெள்ளக்கொட்டை பைபாஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய முன்னணி காளைகள் பங்கு பெற்றதுனால ரசிகர்களும் ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த காளை ஃபஸ்ட் அடிக்குமா, இந்த காளை ஃபஸ்ட் அடிக்குமா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. க்ரௌடு செம்ம டைட்டாக இருந்தது. தெருவுக்குள்ளே கூட்டம் பார்க்குறதுக்கு அலை மோதி இருந்தாங்க. முதல் பரிசு 2 லட்சம் மற்றும் 2 சுற்றுகள் விடப்படும்னு சொல்லியிருந்தாங்க. காலை 4 மணிக்கே வழிகாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. முனியம்பட்டி மின்னல் ராணி செம்ம பீக்கில் இருந்தது. அந்த வருஷம் ஆர்டிக் பிரைஸ் எல்லாம் வின் பண்ணியிருந்ததுங்க. 10.4 வினாடியில் முதல் பரிசு வெற்றி பெறுது. 2ஆம் பரிசு பல்சர் ராணி. பல்சர் ராணி சரியான ரன்னிங்க. முனியம்பட்டி மின்னல் ராணி முதல் பரிசும், 2ஆம் பரிசு விருதம்பட்டு பல்சர் ராணி, 3ஆம் பரிசு கடலூர் எக்ஸ்பிரஸ், 4ஆம் பரிசு பேரணமட்டு ராஜாத்தி ராணி. 2025 எருது விடும் திருவிழா விரிஞ்சிபுரத்தில் நடக்கலைங்க. ரொம்ப வருத்தமாக இருந்தது. 2026 கண்டிப்பாக நடத்தணும். ஒரு விழா குழுக்கு ஒரு கோரிக்கை.